வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி வந்து நம்மளோட போன்லயே வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ நீங்க கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த ஆப்ல எப்படி வந்து ஸ்டேட்டஸ் வீடியோ கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி இப்ப டீடைல்டா பார்க்கலாம். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுமே ஆப்போட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்திருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க ஸ்வைப் பண்ண நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். எல்லாமே நீங்க வந்து பாத்துக்க முடியும். கீழே பாத்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் நிறைய டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல எப்படி எடிட் பண்றது அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். இப்போ இதுல மேல பாத்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு இருக்கு, நான் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுமே பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் டெம்ப்ளேட்ஸ் வித் சாங்ஸோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ண பாத்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் பிளஸ் டெம்ப்ளேட்ஸோட உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் தமிழ் சாங்ஸ்ல. இப்போ இதே கன்னடா கிளிக் பண்ணீங்கன்னா கன்னடா சாங்ஸ் இருக்கும், ஹிந்தி கிளிக் பண்ணீங்கன்னா ஹிந்தி சாங்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எந்த லாங்குவேஜ்னாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கீழே யூஸ் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுமே ஒரு சில பர்மிஷன் கேட்பாங்க, அதை அக்செப்ட் பண்ணிடுங்க. அக்செப்ட் பண்ணதுமே அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்ல நீங்கள் எதுவும் ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட கேலரிலேருந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். செலக்ட் இமேஜ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த சாங்லேயே உங்களுக்கு எடிட் பண்ணணுமா இல்லாட்டி வேறு சாங் எடிட் பண்ணணுமான்னு கேட்டிருப்பாங்க. அதில் சேஞ்ச் மியூசிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக்ஸ் எல்லாமே உங்களோட ஃபோனில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். அப்படி உங்கள் ஃபோனில் இல்லை மியூசிக்ஸ்லாம் இல்லைன்னா இதில் பார்த்தீங்கன்னா தமிழ், கன்னடா, பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு மியூசிக் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி உங்களோட வீடியோவில் வந்து வச்சுக்க முடியும். உங்களோட ஃபோனில் இருக்கிறதே கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு சில மியூசிக்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வேணா கூட நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த வீடியோக்கு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் எதுவும் சேஞ்சஸ்லாம் பண்ணால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ்லாம் மாற்றுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக்லாம் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே சேவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடு மட்டும் வந்து வரும். ஸோ அந்த ஆடு கம்ப்ளீட்டாக நீங்கள் போகிற வரைக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆடு கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆகும். ஸோ 100% ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரியில் போய் சேவ் ஆகிடும். நீங்கள் கேலரியில் போய் வீடியோ செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து இருக்கும். ஸோ நம்ம ஒரு டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம், நான் என் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக ரெடி ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ உங்களோட ஃபோட்டோஸை வச்சு இல்லை பர்த்டே விஷயஸோ ஃபெஸ்டிவல் சம்மந்தமாக எடிட் பண்ணணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஆப்பில் நீங்கள் வந்து பண்ணலாம். எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் நிறையா டெம்ப்ளேட்ஸ் இதில் வந்து பார்க்க முடியும். ஸ்க்ரால் பண்ண பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுவும் கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த டெம்ப்ளேட்டில் போயிட்டு ஃபோட்டோ, வீடியோஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் வேணும்னா மியூசிக்கே நீங்கள் வந்து ஓனாக கூட ஆட் பண்ணிவிட்டு ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து எடிட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த விதமான எடிட்டிங் நாலேஜும் தெரியலனாலும் பரவாயில்ல, ரொம்பவே ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலியமாக நீங்கள் ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து எடிட் பண்ணிக்க முடியும், ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி வந்து ஃபோன்லேயே கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனலை வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன்.